வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனிஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம செய்ய போற ஆசனம் பர்வோட்டாசன். பர்வோட்டாசன் ஒரு பக்கமா வளையிறது, அதுவும் கால் திருப்பி கால் பக்கமா கால் மேல வர்றது. இந்த பர்வோட்டாசன் பண்ணும்போது உங்களுடைய தொடையானது நல்ல இழுத்து கொடுக்கும். தொடை வெயிட் குறைக்கணும், ஹிப் சைஸ் குறைக்கணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா நல்லா நீட்சி போகிறோம், வெயிட்னும் லாஸ் ஆகும், இடுப்பு நல்லா லூசன் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் ஃபார்வர்ட் பெண்டிங் ஆகிடுதுல, தலை கீழ்ப்பக்கமாக போகிறதுனால ரத்த ஓட்டம் தலைக்கு நல்லா போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசனங்களாக இருக்கும், ஆனால் அதில் நிறைய பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஆசனம் பண்ணும்போது நல்ல பலம் கிடைக்கும். இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடுப்பு எலும்பு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதனால் பாதாஸ்தாசனம் பண்ணும்போது உங்கள் கால் பின்பக்க நரம்பெல்லாம் இழுக்கும் இல்லையா, அந்த வேரிகோஸ் மாதிரி வியாதிக்கெல்லாம் கூட இந்த மாதிரியும் பண்ணலாம். இது தொடை எலும்பு நல்ல பலம் பெறும். அதே நேரத்தில் உங்கள் வயிறு நல்லா சுருங்கும். முன்பக்கம் வரைய தான் வயிறு நல்லா உள்ள அழுத்தம் கொடுத்து அடி வயிறு நல்லா சுருங்கும். அப்போது தொப்பையெல்லாம் கூட குறையத்துக்கு ஈஸியான ஒரு ஆசனமாக இருக்குது. இந்த ஆசனம் நீங்கள் தினந்தோறும் ஒரு 5 முறை பண்ணுங்கள். மூச்சு விட்ட நிலையில் தான் வளையணும் முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் நிறைய தலைக்கு போகும். அதே மாதிரி வயிறு அழுந்தும். எப்பவுமே லங்ஸ் நம்ம மேல் பக்கம் இருக்குது, வயிறு கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, முன்னாடி வளையும் போது இவைகள்லாம் போய் அது மேலே விழுந்து அழுத்தம். நம்ம உதரவிதானம் தடுத்துடுது. இருந்தாலும் அந்த வெயிட் அழுத்தும் போது உங்களுக்கு நிறைய காற்று இழுத்து விட முடியாது. எப்போவுமே நீங்கள் முன்பக்கம் வளையும் ஆசனங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக மூச்சு விட்ட நிலை தான் பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். முன்பக்கம் வளையும் ஆசனம் பண்ணும்போது மூச்சு விட்ட நிலை பண்ணுங்கள், பின்பக்கம் வளையும் ஆசனம் பண்ணும்போது மூச்சு இழுத்த நிலை பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி பண்ணுவோம் பார்ப்போங்களா இந்த ஆசனத்தை? நீங்கள் இந்த பர்வோட்டாசன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல காலை அகட்டி வைக்கணும். நல்லா அகட்டி வச்சா தான் உங்களால் பெண்ட் பண்ண முடியும். எவ்வளோ பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பலம் உங்களுக்கு. கால் பின்பக்கம் கணுக்காலம் அந்த தசைகளும் இழுக்கும், தொடையோட கீழ்ப்பகுதி அப்படி இழுக்கும், நல்லா இழுத்து விடும். அப்போ தான் உங்களுக்கு வேரிகோஸ்லாம் வராது, தொடையோட வெயிட்டும் குறையும். என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன தான் ஆசனங்கள் பண்ணால் கூட இடுப்பும் தொடையும் சைஸ் மெதுவாக தான் குறையும். ஒரு 6 மாதம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் அங்கே இருக்கிற சதைகள்லாம் நல்லா கரைஞ்சி அதில் இருக்க கொழுப்பு நல்லா கரையும். சில பேர் 1 மாதத்துலேயே எனக்கு வெயிட் குறையல லாஸ் ஆகலை சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் பண்ணதான் ஆகும். முதல்ல உங்கள் புஜங்கள் தோள்பட்டைகள் அதெல்லாம் நல்லா குறையும், வெயிட் குறையும், கணுக்காலம் குறையும். பட் தொடையும் இடுப்பும் இந்த மாதிரி நல்ல பர்வோட்டாசன் மாதிரி பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும். அதாவது முதல்ல 2 காலை அகட்டி வச்சுக்கிறீங்க. ஒரு குறைஞ்சது 2 அடியாவது இருக்கணும். அப்போ தான் அதிகபட்சம் 3 அடி இருக்கலாம். இவ்வளோ நிற்கிறீங்க இல்லையா? இப்போ நான் வலது பக்கமாக பண்ணுறேன் வளையிறேன் அப்படின்னா முதல்ல வலது காலை திருப்பிக்கணும். நல்லா உடம்பு அப்படியே தான் இருக்கணும். இப்போ கைகள் நான் தோள்பட்டை வரைக்கும் உயர்த்திட்டு நல்லா முறிக்கிறேன் வலது பக்கம். இந்த பின்னங்கால் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல முன்பக்கம் திரும்பின பிறகு இப்போ டாப் சைடில் நமஸ்கார், மேலே நமஸ்காரம் வைக்கிறோம், அந்த மாதிரி நல்லா வச்சுக்கலாம். அல்லது ஃப்ரண்ட் பக்கம் முன்னாடி பார்க்குற மாதிரி கைகளை பாம்ஸ், அதாவது உள்ளங்கை முன்பக்கம் தெரியாமல் வச்சுக்கலாம். இப்போ மூச்சு விட்ட நிலையில் முன்னாடி போகிற நல்ல கால் மடியக்கூடாது, முன்னங்கால் அப்படியே தான் இருக்கணும். கால் பக்கத்தில் 2 கையும் வச்சுருங்க. ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கீழே கீழே இறங்கும், அடி வரி இழுக்கும், இந்த பகுதியில் நல்லா இழுக்கும் உங்களுக்கு. இப்போ தலை நெத்தி கொண்டு போய் முட்டி மேலே வைக்கணும். திருப்பி மூச்சு இழுத்த நிலையில் மெதுவாக எழுந்து வரீங்க. பக்கவாட்டில் கை இறக்குறீங்க தோள்பட்டை வரைக்கும். இப்போ மறுபடியும் பழைய நிலைக்கு முன்பக்கமாக திரும்பிக்கிறீங்க. அப்போ உங்கள் முதுகெலும்பு நல்லா முறுங்கி விடும், இடுப்பு எலும்பும் முதுகெலும்பும் சேர்றது நல்லா முறுங்கிவிடும். இப்போ கைகளை இறக்கிட்டு காலை நேராக்க. இது வலது பக்கம் ஆச்சு. இதே போல் இடது பக்கம் பண்ண போகிறேன். முதல்ல காலை திருப்பிக்கிட்டேன், இடது காலை. உடம்பு அப்படியே நேராக தான் இருக்குது. அப்புறமா முறுக்கணும். அப்போ தான் அந்த முதுகெலும்பு நல்லா முறுங்கும், இடுப்பு எலும்பும் முதுகும் சேர்றது நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து அங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இப்போ கை தோள்பட்டுக்கு நல்லா உயர்த்தி வச்சுட்டேன்னா இப்போ மெதுவாக இடது பக்கமாக திரும்பிட்டேன் நல்லா. இப்போ மேல் பக்கமாக கையை உயர்த்திட்டு உள்ளங்கை முன்பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். இதில் நிறைய நிலைகள் இருக்குது. இந்த முதல் நிலை நம்ம பண்ணுறோம். இப்போ மூச்சு விட்ட நிலையில் முன்பக்கம் வளைஞ்சிட்டே வரேன். மூச்சு இழுத்த நிலையில் மேலே இழுத்துட்டே வரேன். பக்கவாட்டில் கையை இறக்கிட்டு இப்போ மெதுவாக திருப்பிக்கிறேன். பிறகு கைகளை இறக்கிற நிலையில் காலையும் நேராக சேர்த்து வச்சுட்டு 2 காலை அப்புறமா ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். இது கர்ப்பிணி பெண்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
லாஸ்ட் 9th மந்த்தில் இந்த மாதிரி ஆசனம் பண்ண வேண்டாம். 7th மந்த்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு வலியெல்லாம் நிறைய இருக்காது. கால் நல்லா அகட்டுறதுனால ஃப்ரீ டெலிவரிக்கெலாம் நல்ல ஒரு ஆசனமாக இருக்கும். ரொம்ப வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் தலைகாணி சப்போர்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம், அல்லது சேர் நடுவில் வச்சுட்டு அது பக்கம் இந்த பக்கம் கால் வச்சுட்டு பண்ணலாம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா வஜ்ராசனத்தில் உட்காரலாம் அல்லது சசங்காசனம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆசனத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தொடையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னா வஜ்ராசனம் தான் உட்காரணும், கால் மடித்த நிலையில். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பண்ணணும் அடி வயிறு தசைகள் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் லூசன் பண்ணால் கொஞ்சம் கைகளை பின்பக்கம் கோத்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணும்போது உடனே அந்த தசை இறுக்கமானதுங்க போயிடும். திருப்பி மறுபடியும் நீங்கள் ஆசனம் பண்ணலாம். மறுபடியும் இறுக்கி பிடிச்சிட்டா மறுபடியும் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 4-5 முறை ஆசனம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இறுக்கமெல்லாம் போயிடும். டெலிவரிக்கு அப்புறமா சில பேருக்கு அந்த வயிறில் சுருக்கம்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி இந்த ஆசனம் பண்ணும்போது அந்த வயிறு உப்புசெல்லாம் குறையும், நல்ல அழுத்தம் கொடுக்கும். என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், ஒற்றை தலைவலி. இந்த ஒற்றை தலைவலி வந்தாலே நிறைய பேருக்கு நிறைய விதமாக வரும். நீர் கோத்துட்ருக்கலாம், அல்லது ஒரு பக்கம் மூச்சு சுவாசம் அடைப்பு ஏற்பட்டு அந்த மாதிரி ஆயிருக்கலாம், அல்லது ரொம்ப நேரம் சத்தமான இடத்துல இருந்தால் கூட அந்த ஒற்றை தலைவலி வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தும்பைப்பூ செடி இருக்கு இல்லையா, அதை இலையெல்லாம் பறிச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் அந்த தும்பைப்பூ இலையெல்லாம் போட்டுருங்க. பூ போட்டாலும் பரவாயில்ல, இல்லை செடியை கிள்ளி போட்டாலும் பரவாயில்ல, சின்னதாக இருக்கும் செடி இல்லையா அது நல்லா கொதித்த தண்ணியில் போடும்போது அதுலேருந்து ஆவி வரல, அந்த ஆவி பிடிக்கணும். பெட்ஷீட் மூடிட்டு நல்லா ஆவி பிடிச்சிங்கன்னா தும்பைப்பூ செடியோட ஆவி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அடைப்பெல்லாம் சரியாய் உங்களுக்கு தலைவலியெல்லாம் போயிடும். ஒற்றை தலைவலிக்கு கண்டிப்பாக தும்பைப்பூ செடி ரொம்ப நல்ல ஒரு மருந்து. பயன்படுத்தி பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.